மகுடம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுக்காக ஒரு கதை. ஒரு முறை அர்ச்சுனன் ராமேஸ்வர கரைக்கு சென்றிருந்தான். அங்கே ஸ்ரீராமர் கட்டிய ராமசேது பாலத்தை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அங்கே அமர்ந்திருந்த ஒரு சிறிய வானரத்திடம் அர்ச்சுனன் பெருமையோடு கேட்டான், ராமர் எதற்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு கல்லால் பாலம் கட்ட வேண்டும்? அவர் சிறந்த வில்லாளியாயிற்றே, தன் அம்புகளாலேயே ஒரு பாலத்தை கட்டியிருக்கலாமே. அதற்கு அந்த சிறிய குரங்கு சிரித்துக்கொண்டே சொன்னது, அர்ச்சுனா, ராமரின் சேனையில் இருந்த வானரங்கள் சாதாரணமானவை அல்ல, மிக கனமானவை. அம்புகளால் பாலம் கட்டியிருந்தால் எங்கள் படைகளின் பாரம் தாங்காமல் அது உடைந்திருக்கும். அர்ச்சுனனுக்கு தன் வில்லாண்மையின் மீது அசாத்திய நம்பிக்கை. உடனே குரங்கிடம் சவால் விட்டான், நான் இப்போது இந்த நீர்மேல் அம்புகளால் ஒரு பாலம் கட்டுகிறேன். உன்னால் இதை உடைக்க முடியுமா பார். அப்படி அது உடைந்தால் நான் தீயில் குதித்து உயிரை மாய்த்துக் கொள்கிறேன் என்றான். சவால் தொடங்கியது. அர்ச்சுனன் தனது தெய்வீக வில்லால் கடலின் மேல் மிக வலிமையான ஒரு அம்பு பாலத்தை அமைத்தான். அந்த சிறிய குரங்கு லேசாக சிரித்துக்கொண்டே தன் காலை எடுத்து அம்பு பாலத்தின் மீது வைத்தது. டப்பென்று பாலம் நொறுங்கி விழுந்தது. அர்ச்சுனன் அதிர்ச்சி அடைந்தான். மீண்டும் முயற்சி செய்து அதைவிட வலிமையான அம்பு பாலத்தை கட்டினான். ஆனால் இந்த முறை குரங்கு பாலத்தின் மீது ஏறி ஒரே ஒரு முறை குதித்தது. பாலம் மீண்டும் சுக்குநூறாக உடைந்தது. தோல்வியை ஒப்புக்கொண்ட அர்ச்சுனன் தன் வாக்கின்படி தீ மூட்டி அதில் குதிக்க தயாரானான். அப்போது அங்கே ஒரு இளைஞன் வந்து அர்ச்சுனனை தடுத்தான். அர்ச்சுனா, நில். நீங்கள் இருவரும் சவால் போட்டபோது அங்கே சாட்சி சொல்ல நடுவர் யாரும் இல்லையே, எனவே இந்த சவால் செல்லாது. என் முன்னிலையில் மீண்டும் பாலம் கட்டு என்றான். அர்ச்சுனனும் மீண்டும் அம்பு பாலத்தை கட்டினான். குரங்கு சிரித்து கொண்டே பாலத்தின் மீது ஏறியது. ஆனால் இந்த முறை பாலம் அசையவே இல்லை. குரங்கு தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி விஸ்வரூபம் எடுத்து பாலத்தின் மீது குதித்து பார்த்தது. ஆனாலும் பாலம் துளிகூட அசையவில்லை. ஆச்சரியமடைந்த குரங்கு கீழே இறங்கி வந்து அந்த இளைஞனை பார்த்தது. உடனே அந்த இளைஞன் சிரித்துக்கொண்டே தன் ஸ்ரீராமகிருஷ்ணர் ரூபத்தை காட்டினான். அதே நேரத்தில் அந்த சிறிய குரங்கும் தன் உண்மையான ஸ்ரீ அனுமன் ரூபத்தை காட்டியது. கிருஷ்ணர் சிரித்துக்கொண்டே சொன்னார், அர்ச்சுனா, முதல் 2 முறை நீ உன் ஆணவத்தினால் பாலம் கட்டினாய், அதனால் தோற்றாய். இந்த முறை கிருஷ்ணா என்று என் நாமத்தை சொல்லி பாலம் கட்டினாய், அதனால் பாலம் உறுதியானது. அனுமா, நீயும் உன் பலத்தின் மீதிருந்த மிதமிஞ்சிய நம்பிக்கையால் குதித்தாய். ஆனால் அந்த அம்பு பாலத்தை அடியிலிருந்து தங்கிக் கொண்டிருந்தது என் கூர்ம அவதாரம். அர்ச்சுனனுக்கும் அனுமனுக்கும் தங்களின் தவறு புரிந்தது. இருவரும் கிருஷ்ணரை வணங்கி தங்கள் ஆணவத்தை விடுத்தனர். நமக்கு எவ்வளவு பெரிய திறமை இருந்தாலும் நான் தான் பெரியவன் என்ற ஆணவம் வந்தால் சின்ன விஷயம் கூட நம்மை வீழ்த்திவிடும்.